என்னக்கா மணி 10 ஆகுது, இந்த ரேஷன் கடைக்காரன் இன்னும் காணுமே. வருவாரு டீ, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏக்கா நீங்க காலதாமதம் பண்ணாம சட்டுப்பட்டுன்னு இந்த ரேஷன் கார்டுக்கு எழுதி கொடுங்க. இந்த மாசம் மாசம் மகளிருக்கு 1000 ரூபா வருதுல்ல குடும்ப தலைவிக்கு, அது வந்தாலாவது ஏதாவது காய்கறி செலவுக்காவது ஆகும் பத்தியில. ஏட்டி ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு அலையாத இடம் கிடையாது டீ. இன்ன வருது அங்கே வருது இங்கே வருதுன்ட்டு இழுத்து தான் அடிக்கணுவளை தவிர வந்த மாதிரி இல்லை. அது இந்த குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் 1000 ரூபான்னு அவ்வளோரும் தனித்தனியாக ரேஷன் கார்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாவிலக்கா. அது வந்து மக்கள் தொகை கூடுன மாதிரி காட்டி போச்சு. ஆமாம், அதனால கொஞ்சம் நிப்பாட்டி ஏற்றிருப்பானுவோம். ஆமாட்டி, நானும் அதாச்சும் அவன் எப்போ வருதோ வரட்டுன்ட்டு விட்டுட்டேன். ஏட்டி இன்னைக்கு கடை உண்டா இல்லையா? நீ மட்டும்தான் வந்திருக்கா, வேற ஒருத்தரையும் காணுமே. இல்லைக்கா, வெள்ளிக்கிழமை தோறும் உண்டே. சரி கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம், வீட்டில் சும்மா தானே இருக்கும். ஏட்டி ரேஷன் கடைக்கு வந்தியலாக்கா? ஆமாம் பாட்டி, இன்னைக்கு ரேஷன் கடை உண்டா? உண்டுட்டி. ஆனால் என்ன, அவன் ஒரு 12 மணி 11 மணி வாக்கில் தான் வருவான். அவன் அப்போ விட்டு கடை மாதிரி, அதனால நம்ம காத்து கடந்து தான் வாங்கிட்டு போனோம். தோரம்பருப்பு கடலை பருப்பு அவனுக்கு இல்லை பொறுப்பு. ஏட்டிவளா, நீங்க அன்னைக்கு விருந்துக்கு மீனாட்சி வீட்டில் இருந்தியல்ல? ஆமா பாட்டி. அதானே பார்த்தேன், இந்த மூஞ்சியெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நல்ல வேலை செய்தி ஏட்டி. ஏக்க வாட்டி நெட்டூஸ். ஏட்டி என்ன இந்த பக்கம்? அதை நான் கேட்கணக்கா. நீங்கள் ரேஷன் கடையில் என்ன பண்ணுதியே? துணி எடுத்துட்டு போலான்னு வந்தோம் டீ. என்னக்கா சொல்லுதியே? பரவ என்ன டீ, ரேஷன் கடையில் பருப்பு அரிசி சீனி வாங்கறதுக்கு வந்திருக்கோம். துணி எடுக்கையா வருவாவோ? ஆமா, அவளுக்கு என்னாச்சு? ஏன் அப்படி ஒரு மாதிரி பண்ணுதா? ஏக்கா அது வேற ஒன்றும் இல்லைக்கா, நேற்று காக்கா கறி சாப்பிட்டதுனால ஐம்புலன்களும் வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சு விட்டு. பாத்தியாட்டி, நீ விளையாட்டா பண்ண ஒரு தப்பு எங்க வந்து நிக்குன்னு. எப்பதான் உனக்கு புத்தி வரப்போதோ எனக்கு தெரியலப்போ. அடடே, யாருமா இதெல்லாம்? உனக்கு தெரிஞ்சவியலா? இல்லை, சொரிஞ்சவிய. ஏட்டி ரங்கா, இந்த ரேஷன் கார்டு எடுத்து வந்தியா? கையோட அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. நான் போன வாரமே வாங்கிட்டேக்க. அப்படியா? ஆமாக்க. ஏட்டி நாங்கள் இங்கே இருக்கணும் உங்களுக்கு எப்படி டீ தெரியும்? ஏக்கா நாங்கள் வந்த விஷயமே வேற, ஆனால் இங்கே நீங்கள் இருப்பேன்ட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. என்ன டீ? அப்புறம் எதுக்கு டீ இங்கே வந்தியோ? ரேஷன் கடையில் உங்களுக்கு என்ன டீ வேலை? அது ஒரு முக்கியமான வேலைக்கா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் பல்லு இழிச்சிட்டே இருக்கு. அந்த வேலையை தான் இன்னைக்கு முடிச்சு விடலான்ட்டு இருக்கோம். என்ன டீ சொல்லுதா? எங்களுக்கு தெரியாமல் என்ன வேலை டீ பாக்கியோ? அதெல்லாம் பரவு தன்னால் தெரிய வரக்கா. ஆனால் நீங்கள் 2 பேரும் இருக்கியல, நீங்கள் உங்களை வச்சுட்டு அந்த வேலையை செய்ய முடியாது. என்ன டீ வளரிட்டு இருக்கா? என்ன வேலை பல்ல இழிக்குது சொல்ல. உங்ககிட்ட சொல்லாமல் எப்படிக்க? ஏக்கா எல்லாரும் கொஞ்சம் ஒன்றா ஒட்டி வாங்கலாம். இவ்வளோ ஒட்டி போதுமா டீ? போதும். ஏக்கா அந்த பின்னாடி அந்த பாட்டி இருக்குல்ல, ஆமா, நம்ம முத்துப்பண்டி அண்ணே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாவளக்கா, அந்த பிள்ளை பேர் என்னது? அள்ளி. ஆமாட்டி. எப்போ பார்த்தாலும் இந்த கிளவி அவிய மாமியார்கிட்ட 1க்கு 2 கோழி மூட்டி விடுதாமா. அவிய மாமியாரும் ஊரார் பேச்சை கட்டுக்கிட்டு இந்த பிள்ளைய என்ன வருத்த பண்ணுதாவோ 2 பேரும். அதுக்கு என்ன டீ? ஏக்க நான் எவ்வளவு டீசெண்டாக அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி உங்கள் தொண்டையை பழக்கிய? சரி டீ, அதுக்கு இப்போ என்ன பண்ண போறியோ? அதாக்க காலையில் அந்த பிள்ளை வந்து எங்ககிட்ட பேசிட்டு போச்சு, ஏதாவது உதவி பண்ணுங்கக்கான்னு மூக்கால அழுதா தெரியுமா? அப்படியாட்டி? ஏட்டி நானும் இந்த கிளவியை பற்றி வெளியே கேள்விப்பட்டிருக்கேன். ஊருக்குள்ள கோழி முட்டி விடுறது அந்த கிளவிக்கு வேலையாமா. யார் வீட்டில் செருப்பு சத்தம் கேட்டாலும் இதுக்கு பிடிக்காதான். அந்த வீட்டில் சண்டை மூட்டி விட்டு போயிடுவோம்லாட்டி. என்ன டீ சொல்லுதா? உண்மையாவா? ஆமாக்க, அவிய தெருவில் இந்த கிளவியை பற்றி ரொம்ப மோசமாக தான் சொல்லுதாவே. ஊருக்குள்ள கோழி முட்டி விட்டுட்டு அலையுமா. அதாக்க அந்த பிள்ளை வந்து காலையில் மூக்கால் அழுதுட்டு போச்சா. வேணான்னா ரங்காக்காட்ட கேளுங்க அந்த பிள்ளை எப்படி அழுதுச்சுன்னு. ஆமாக்க, மரத்தில் முட்டி அழுதா, மண்டே வீங்கிட்டு. ஏக்க பொய் சொல்லலாம், ஒரு அளவுக்கு தான் சொல்லணும் சரியா? எக்ஸ்ட்ரா 2 பிட்டு. ஒரு பிட்டும் போடாண்டாக்கா, அமைதியா இருங்க. அந்த பிள்ளைய ரொம்ப பாவமாச்சட்டி, வாயே பேசாதே. அதாக்கா நாங்கள் அந்த கிளவியை ஃபாலோ பண்ணி தான் வந்தோமா, இங்கே வந்து பார்த்தோன்னே நீங்கள் இருக்கியலா, அதான் எங்களுக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. ஏட்டி இப்போ என்ன பண்ணலான் இருக்கியே? ஏக்கா ஒரு 2 நாள் போல் கடத்தி வச்சுருவோமா? ஐயோ வேண்டாம்ட்டி, வயசான பொம்பளை ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னு. அப்புறம் நம்ம தான் ஏதாவது ஜெயிலுக்கு போனோம் பார்த்துக்க. அப்புறம் என்னக்கா பண்ணுறது, ஏதாவது ஐடியா கொடுங்களாம். அம்மா, என்ன குழவு குலைதாளுவோ? ஏட்டி என்ன தட்டி எப்படி பேசுதியோ? என்கிட்ட எவ்வளவு பேசுதால பாரு, நான் ஒத்தையில தான் உட்காந்துருக்கேன். ஏட்டி எது செஞ்சாலும் என்னது உயிருக்கு ஆபத்து வராத மாதிரி செய்ய சரியா? ஏக்கா நீங்களே எங்கள் கூட இருப்பியலாக்கா? அம்மா எதுக்கு டீ? இல்லைக்கா ஏதாவது ஐடியா தருவியலா? நம்ம யாருக்காக பண்ணுறோம்? அந்த பிள்ளைக்காக தானே, நம்ம ஊர் நன்மைக்காக தானேக்கா. ஊருக்குள்ள 4 கிளவி இப்படி கடந்துக்கிட்டு ஊரில் உள்ள குடும்பத்தெல்லாம் சீரழிக்குது. இந்த ஒரு கிளவியை போட்டு தள்ளினா போதக்கா, மற்ற எல்லாம் அடங்கிரும். ஏட்டி போட்டியும் தள்ளண்டா, சும்மா பயங்காட்டி விடுங்க டீ. ஏதாவது இனிமே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத மாதிரி பயங்காட்டி விடுங்க. இதுக்குதாக்கா இந்த மாதிரி ஐடியா தருவியே பற்றிலாம், அதுக்குதாக்கா எங்கள் கூட இருங்கக்கா. சரி டீ, என்ன பண்ணலான்ட்டு இருக்கியே? பாவம் அந்த பிள்ளை ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ கவனிக்காமல் உட்காந்து கதை தான் விடுதாளுவோ.
யார் பெத்த பிள்ளையோ கடந்து ஆடுது. ஆளை வச்சு மறட்டுமாக்க. சரி வேண்டாம், அப்பெல்லாம் செய்யக்கூடாது டி. நாளை பின்ன தெரிஞ்சுன்னு அசிங்கம்லா. ஏட்டி விருந்து சாப்பாடு கழிச்சி சாப்பாட்டில் பேதி மாத்திரையே போட்டு விட்ருவோமா? அடக்கிருக்கி இப்படி பேத்தனமா யோசிக்காத டி. என்னக்க சொன்னியே? பேத்தனமா யோசிக்காதானே. இக்க எனக்கு ஒரு நல்ல ஐடியா. என்ன டி? பேய்க்கா பேயை வச்சு பயங்கட்டி விடுவோமா? குசு குசுன்னு பேசுதாளுவோமா? ஒன்றும் கேட்காண்டகி. ரேஷன்ல பொருள் வாங்கிட்டு அப்படியே இந்த தெருவை ஒரு சுற்றி சுற்றிட்டு போனோம். யார் வீட்டான் சந்தோஷமாக இருக்குன்னு ஒருத்தரையும் சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது. ஏட்டி பேயை வச்சா அது எப்படி முடியும்? பேயினா நஜ பேய் இல்லைக்க. நம்மள ஒருத்தர் யாராவது பயங்காட்டணும். ஆனால் என்ன நம்ம 5 பேரும் ஒன்றா இருக்கணுக்க. முந்தானத்து தாண்டி ஒரு முடிவு எடுத்தேன். என்னன்னுக்க? என்னமோ உங்க கூடலாம் சேரக்கூடாது, உருப்படணும்னு நினைச்சோம் டி. முந்தானத்தாக்கா எடுத்திய? ஆமா டி. முந்தானத்தையும் எடுத்தியே. சரி, அதான் 3 நாள் ஆயிட்டலாக்கா. இனி முடிச்சுக்கட்டுங்க. எங்கள் கூடலாம் சேர்ந்தா என்ன ஆக போகுது? ஏட்டி அந்த கிழவிக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம எப்படிட்டி அதை பேயை வச்சு மிரட்ட முடியும்? ஏக்கா அதெல்லாம் பரவு யோசிப்போம். ஆனால் என்ன அந்த கிளவியை வந்து பயங்காட்டி விடணாக்கா. இந்த மாதிரி யார் வீட்லேயும் பண்ணாத மாதிரி, யாருக்கும் கோழி முட்டி விடாத மாதிரி பயங்காட்டி விடணும். ஆமா ஆமா. ஏட்டி இவள வந்துட்டேன் டி, வந்துட்டா. ரேஷன் கடைக்காரன் வந்துட்டான். ஏ அப்பா ஒரு வழியா வந்துட்டா இருப்பா. இக்கா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுக்கா. எல்லாரும் அப்படியே வரிசையிலே இருங்க. ஏம்ல சோறு பொங்கி குழம்பு வைக்க போறியோ? இல்ல பாட்டி, டேபிள்லாம் எடுத்து போடணும், சிஸ்டம்லாம் எடுத்து வைக்கணும்ல, நேரம் ஆகும். ஏடா நேரம் ஆகுதுன்னு தெரியுதுல்ல. பிறகு நீ நேரமா வர வேண்டியதானே. உன் அப்பா வீட்டு கடை மாதிரி உன் இஷ்டத்துக்கு தான் வருவியோ? இந்த பையன் இப்படியே தான் பண்ணுவான். நான் மாசம் மாசம் வந்துட்டு தான் இருக்கேன். இவன் இப்படியே தான் பண்ணுவான். ஆனா நான் பேசினா மட்டும் அமைதியா போயிடுவான். ஆமா பாட்டி, பையதும் கொண்டு வராம இருந்திருக்கீல. பிறகு என்ன நீ எல்லாத்தையும் கொண்டு போவிய? ஐயோ மாடி, அரிசி சீனி பருப்புலாம் வாங்கக்கு வரல, பாமாயில் வாங்க வந்தேன் பத்துக்க. இந்த ஒரு அட்டை பெட்டி அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். அட்டை பெட்டியை தூக்கிட்டு போயிருவீரா? ஆமா ஆமா. ஒரு 35 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போவாதான். அவ்வளவு பாமாயில நமக்கு வந்துடும். நான் மாசம் மாசம் இப்படி தானே வாங்கிட்டு இருக்கேன். இப்ப புரியுது டி, பாமாயில் சீனி பருப்புலாம் எதுக்கு சீக்கிரமா வித்து போகுதுன்னு. இப்படி இருந்தபடி எப்படி? ஐயேக்க இதை இங்கே மட்டுமா நடக்கு? எல்லா ஊர்லேயும் அப்படிதான். கொஞ்சோண்டு காசை கொடுத்து அவ்வளவு அரிசியும் வாங்கிட்டு போயிடுறாவோ. மாட்டுக்கு போங்க ஆட்டுக்கு போங்கன்னு. பிறகு பருப்பு வாங்குறவ, அப்புறம் சீனிலாம் வாங்கிடுறாவ. என்னது வந்தாலும் கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், கிடச்சிருதுலக்க. நமக்கே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்க கூடாது டி. நமக்கு கீழே வாங்க முடியாதவர் எத்தனை பேர் இருப்பாவே. அவங்களுக்குலாம் இலவசமா போறது போய் தானே ஆகணும். அதாக்க யாரை சொல்லி என்ன செய்ய? யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் ஒரு நாள். அப்போ திரும்ப வாங்கடா வாங்க. சரி அக்க, நான் சொன்ன ஐடியா என்னாச்சு? இடி பேய்ங்க பிசாசுங்க எனக்கு ஒன்றும் புரியலடி. அவிய வீடு கூட எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இருந்தா கூட நம்ம சரி அப்படின்ட்டு சொல்லலாம். எந்த வீடுன்னு தெரியாது. பிறகு என்னன்ட்டு நம்ம அவளுக்கு பேய் பயங்காட்ட. இக்கா எடுத்த உடனே உங்களை தாண்ட சொல்லலை. வந்து விசாரிக்கணும். வீடு எங்கே இருக்குது, ஆட்கள் எத்தனை, என்ன ஏதி, எங்கேயும் போவாவளா இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பாவளான்னு விசாரித்து பார்க்கணும். பார்க்கணுக்கா. ஆமாட்டி, சந்தடி ஜாக்கில் அப்படியே என்னையும் டீ போட்டுரு. இதுக்கு தானே வயசு வித்தியாசம் தெரியாமல் பழகக்கூடாதுங்கிறது. ஏக்க அது ஒரு வாய் ஃப்ளோரில் வந்துட்டுக்கா, வளரிட்டு. ஃப்ளோரில் வந்துச்சு, ஃப்ளோர் இல்லாமல் வந்துச்சுன்னு போட்டி. இந்த பியாயெல்லாம் வேண்டாம்ட்டி, வேற ஏதாவது யோசிங்க. வேற என்னட்டி இருக்கு? ஷோ எக்க கத்ததியே. சரி, வேற என்னட்டி இருக்கு? வாய் மட்டும் தான் அசைது, ஒன்றும் கேட்கல. வேற என்னட்டி இருக்குன்னு கேட்டேன். ஷோ எக்க கத்ததியே. வேற என்ன? அரிசி பருப்பு சீனி பாமாயில் காப்பி தூள் இந்த 5 தீபாவளிக்கு பலகாரம் எதுவும் தாரானான்னு தெரியல. ஏன்னா ஒரு மாசம் தான் இருக்கு. சரி அடிக்கடி வந்து எட்டி பார்த்துக்கிட்டு போகணும். ஆமா ஆமா. பொங்கலுக்குன்னா பச்சரிசி சக்கரை கரும்பு அப்புறம் கிழங்கு இதெல்லாம் தருவாவோ ஏட்டி. அதே மாதிரி தீபாவளிக்கும் ஒரு பாக்கெட்டு ஸ்வீட்டு 2 பாக்கெட்டு வெடி கொடுக்கலாம்லாட்டி. ஆமா ஆமா. அப்போ கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்சோண்டு தீயை கொளுத்தி விட்டுலாமோ?